எவ்ரிவன். பூஜைக்கு வாங்கின பொரி மீந்து போச்சா? அப்போ இந்த மாதிரி புதுவிதமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிச்சி அடிக்கடி இதை தான் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பூஜைக்கு வாங்கின பொரியிலேருந்து ஒரு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இது வந்து நமுத்து போன பொரியாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கிற பொரியாக இருந்தாலும் சரி, எந்த பொரினாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இது ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ இதில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கையிலே வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சுத்தமாக பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அடுத்ததாக வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா சாட்டே ஆகணும். இது கூடவே கிரேட்டட் கேரட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொரியோட பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், கேரட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அதே மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நல்ல போரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை வந்துட்டு சோடா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கூட பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இதை 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த ரவை வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு குழிப்பணியார கல்லில் வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. வீட்டில் வந்து மீந்து போன பொரியெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. என் குழந்தைங்களுக்குமே வந்து சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி வந்து நீங்கள் புது விதமாக ட்ரை பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா வந்து குக் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீந்து போன பொரியலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ இது கூடவே வந்து காரசாரமான ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து குயிக் அண்ட் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் 2 செகண்டில் வந்து சட்னி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை சேர்த்து நல்லா வந்து நம்ம அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து வதக்க போகிறோம். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பூண்டோட அந்த ரா ஸ்மெல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த ரா ஸ்மெல் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு
நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு நார்மல் மிளகாய் தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வந்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லாவே வந்துட்டு திக்காக கொதிச்சு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இதில் வந்துட்டு ஊற வச்சிருக்க புளி இருக்கு இல்லையா, ஸோ அந்த புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக குயிக் அண்ட் ஈஸியாக வந்து இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். குழிப்பணியாரத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூடலாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. அவ்வளோதாங்க, குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளோட சட்னியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லத்தோட தூள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை சர்க்கரை கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், குயிக் அண்ட் ஈஸியாக நம்மளோட சட்னியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மீந்து போன ஒரு பொரியை வச்சு நம்ம சூப்பராக செஞ்ச குழிப்பணியாரம் அண்ட் அது கூடவே இந்த சூப்பரான ஒரு பூண்டு சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ் அண்ட் தீபாவளிக்கு தேவையான அத்தனை பலகாரத்தோட ரெசிபியும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்துட்டு அந்த ரெசிபீஸ் எல்லாருமே வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் ஒரு அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.